வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியாவது அத்தை மேல விழுந்த பழிய எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அத்தை மேல நகை திருட்டு பழி போட்டிருக்காங்க. அதனால ஈஸ்வரிய அதிகாரிங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்ததும் அந்த வில்லன் இங்கேருந்து வந்துட்டு ஹீரோ கிட்ட, "என்னப்பா, எப்படியாவது வந்துட்டு நாங்க ஈஸ்வரிய காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி கோவில் பூஜையும் வந்துச்சு. இந்த நகையை வச்சு ஈஸ்வரிய நாங்க காலி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஈஸ்வரி எங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை." அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனைய கொண்டுட்டு வரீங்க." அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாரு, ஈஸ்வரி இந்த ஊருக்குள்ள ஜீரோவாகணும். ஈஸ்வரிய இப்போ அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை இப்போ எனக்கு கிடைக்க போகுது. ஈஸ்வரி அவமானப்பட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டா. அவங்க அம்மா திருடி, அதேனால இவளும் திருடி அப்படின்னு முத்திரை குத்தி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சு" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன். இங்க பாரு, அத்தைக்கு முதல் மரியாதை கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி பண்றீங்க. நான் கூடிய சீக்கிரம் அத்தைக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். நீங்க பண்ண தப்பு கூடிய சீக்கிரம் வெளியில வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சிரிக்கிறாரு. "அப்படியா? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நிரூபிக்க முடிஞ்சா நிரூபிச்சுக்கோ. ஈஸ்வரி உள்ளர போறவ, அவளால இனிமே வெளியிலே வர முடியாது" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு கூடிய சீக்கிரம் வெளியில கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுல வில்லி நேரா அவங்க ஹீரோவை தடுக்கிறாங்க. "ஏ நில்லடா" அப்படின்னு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, "இப்ப எதுக்கு தேவையில்லாம என்னை நிப்பாட்டுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "இங்க பாருடா, எப்படியாவது வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள அக்கா காரிக்கிட்ட நல்ல பேர் வாங்கி மறுபடியும் நுழைஞ்சிடலாம் அப்படின்னு பாத்தியா? அதற்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, அத்தை மேல எந்த தப்புமே இல்லை. நான் சொந்த அக்காவுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்றமே அப்படின்னு உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையில. உங்களையெல்லாம் எதுல சேர்க்கறது அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, "இங்க பாரு, ஆமாண்டா, அக்காக்காரிய ஜீரோ ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் நீங்களும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன்" அப்படின்னு சொன்னதும் வில்லி வந்துட்டு சொல்றாங்க, "உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ" அப்படின்ட்டு. ஹீரோ நேரா மாடிக்கு போயிட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு ஹீரோவுக்கு பயங்கரமான குழப்பமா இருக்கு. மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, "சகல, என்ன சகல, எந்த பக்கம் போனாலும் அத்தைக்கு ஆதரவா எந்த வகையிலையும் ஆதரவு கிடைக்க மாட்டேங்குதே." ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நம்மளுக்கு சின்ன ஆதாரம் கூட கிடைக்காம இருக்காது, பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க மயில சொல்றாரு, "சகல, நம்ம வீட்டுக்குள்ள உள்ள நகையை தான் அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிருக்காங்க." ஹீரோ சொல்றாரு, "யாரும் நுழையல. ஏற்கனவே இருந்த சந்திரா தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க." இது கேட்டதும் அவரு சொல்றாரு, "சகல, அவங்க தானே தெரியும்." அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி, வீட்ல இருந்த சிசிடிவி இப்ப இருக்கா இல்லையா?" அதுக்கு அவர் சொல்றாரு, "சகல, அதெல்லாம் இருக்கே சகல." அப்ப ஹீரோ சொல்றாரு, "அந்த சிசிடிவியை வச்சுதான் இப்ப நம்ம ஒரு முடிவு பண்ண போறோம். அந்த சிசிடிவில என்ன ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறோம். வாங்க" அப்படின்னு சொன்னதும் அவரும், "சரிங்க சகல, அதை கொஞ்சம் கூட நம் ஞாபகத்திலே இல்லை. நம்ம கிட்ட அந்த சிசிடிவி இருக்கு" அப்படின்னு. "அந்த சிசிடிவியை வச்சே நம்ம அத்தைக்கு முடிவு கட்டலாமே. வீட்டுக்குள்ள அவங்க வந்து நகையை மாத்தி வச்சது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கும். அது போதும் நமக்கு" அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஆமா, அதை வச்சுதான் அவங்களுக்கு நம்ம சரியான முடிவு கட்ட போறோம்" அப்படின்னு சொல்ல, 2 பேருமே போயிட்டு சிசிடிவியை பாக்குறாங்க.
அப்போ நைட்டு வந்துட்டு சந்திரா வந்து சிசிடிவிய ஆஃப் பண்றது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்ததும் மயில் ஷாக் ஆகி, சகல இந்த சிசிடிவிய ஆஃப் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அப்பதானே அவங்க நகைய யாருக்கும் தெரியாம எடுக்க முடியும். இத அத்தை கிட்ட காமிச்சாலே போதும். மயிலி சொல்றாரு, ஆமா சகல, அத்தை கிட்ட காமிச்சாலே போதும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அதுக்கு முன்னாடி அத்தி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நம்ம போய் ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வருவோம். நான் தான் ஜாமீன் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பா வெளியில வரமாட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது பண்ணணும். மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயிலு ஸ்டேஷன் போறாரு. அங்க போயிட்டு ஈஸ்வரிக்காக ஜாமீன் கொடுக்க அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கிக்கிட்டு ஈஸ்வரிய விடுதலை பண்றாங்க. ஈஸ்வரி வெளியில வர்றாங்க. நேரா மயிலு கிட்ட, மாப்பிள, முழுக்க முழுக்க இது உங்களோட முயற்சியில தானே நான் வெளியில வரேன். அப்ப மயிலு சொல்றாரு, ஆமாத்த, என்னோட முயற்சியில தான் நீங்க வெளியில வரீங்க. நான் மத்தபடி சகலை கிட்ட எல்லாம் எந்த ஹெல்ப்பும் கேட்கல. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அவங்க பொண்ணுங்க எல்லாருமே அவங்க அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவை ஹக் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கடா, எதுக்கடா ஒரி பண்றீங்க, அதான் நாங்க வந்துட்டோமே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லங்கம்மா, நீங்க வெளியிலே வர முடியாதபடி அங்கேயே உங்களை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் நடந்துச்சு. நல்ல வேலை அம்மா, உங்களை எப்படியோ நாங்க வெளியில கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்கத்த, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கணும். அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய், உன்கிட்ட நான் என்ன ஆதாரத்தை கேட்க போறேன்? ஹீரோ சொல்றாரு, அத்த, வீட்டுக்குள்ள இருந்த நகை வெளியில போயிருக்கு. சிசிடிவி வீட்ல ஃபிட் ஆயிருக்கு. சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா நான் எந்த ஆதாரத்தை உங்ககிட்ட காமிக்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்த, ஒருத்தவங்க சிசிடிவி ஆஃப்ல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்களோட கைவரிசைய காட்டி பயங்கரமா சிக்கிக்கிட்டாங்க. இது கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க வில்லி. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, ஐயோ, இவன் எந்த உண்மையை நிரூபிக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு பயத்துல இருக்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, நேத்து நைட்டு ரெக்கார்ட் ஆகி இருக்கிற வீடியோ, உங்க தங்கச்சி இந்த ரூமுக்குள்ள வந்து சிசிடிவிய ஆஃப் பண்ணி இருக்காங்க. சிசிடிவிய அந்த நேரத்துல ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? வில்லி சொல்றாங்க, அக்கா, இவன் தான் இந்த சிசிடிவிய வச்சான். தேவையில்லாம எந்த சிசிடிவி வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வீட்டுல உள்ளவங்க எல்லாரையுமே வந்து சந்தேகப்படுற மாதிரி, வேணாக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, இந்த சிசிடிவிய நீ ஏண்டி ஆஃப் பண்ண அப்படின்னு சொன்ன. வில்லிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆகா, அக்கா காரிக்கிட்ட இதுக்கு மேல பேசணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்கிடுவோமே அப்படின்ட்டு வில்லிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, உங்க தங்கச்சி தான் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த நகைகளை எடுத்து வெளியில வச்சுட்டு சிவனாண்டி கிட்ட அந்த போலி நகைகளை வாங்கி மாட்டி வச்சிருக்கான். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டி தான். இப்பயாவது புரியுதாத்த அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்த, உங்க தங்கச்சி உங்களுக்கு நேர்மையா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்க தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப நேர்மையாவே இல்ல. அவங்க பல வகையில பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பயாவது உங்களுக்கு புரியுதாத்த அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தன்னால என்ன சொல்றது அப்படிங்கறதே அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்ப வில்லி வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட கெஞ்சுறாங்க, அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பண்ணது எல்லாமே உண்மை அப்படின்னு சொன்னதும் அந்த வில்லி வந்துட்டு பயங்கரமா சிக்கிக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, சந்திரா, நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.